வணக்கம். அவங்க அட்வைசர் என்னன்னா, நம்ம அரியலூர் தொகுதியில ஒருத்தவங்க போய் பேட்டி எடுத்துருக்காங்க. ரீல்ஸ்ல போட்டோ போட பாருங்க. இதுல ஒருத்தர் கடையில போய் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த கடை உரிமையை போட்டோ போட்டிருக்காங்க. வீடியோவா போடுறாரு அவரு. எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஒரு கோட்டை அப்படின்னு கேட்கிறாரு. டிஎம்கே கோட்டையா அப்படின்னு. யாரு? அரியலூர் தொகுதி டிஎம்கேக்கு கோட்டையான்னு கேட்கிறாரு. யாரு? பேட்டி எடுக்கிறாரு. ஆனா இவரு பேட்டி கொடுக்கிறவரு மண்ணாங்கட்டி அவரு ஒண்ணும் கிழிக்கல. அவன் கூட்டணி இருக்கவங்கள ஒண்ணு புடுங்கல. என்னத்தை புடுங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்டீங்க அப்படிங்கிறாரு. ஜெயிக்கிறது நிக்கிறது அடுத்த விஷயம், தோக்குறது அடுத்த விஷயம். கரெக்டா சொல்றாரு. என்னது? ஒண்ணும் புடுங்கல, ஏதாச்சும் புடுங்கிட்டு போய் ஓட்டே வைக்க முடியும். என்னத்தை போய் இனிமேல் செய்வேன் நான் இது வரைக்கும் என்ன செஞ்சான்னு போய் சொல்லுவேன். இனி செய்யறது இது வரைக்கும் புடுங்கிட்டேன் நல்லா, இனி என்ன புடுங்க போறேன்னு இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு நீ என்ன புடுங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அரியலூர்ல எழுதி வச்சுக்கோங்க, டிஎம்கேக்கு 3வது இடமோ 4வது இடமோ தான் வருங்கிறாரு. மும்மனை போட்டியில கடைசி இடம் கூட வரலாங்கிறாரு. அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ இருக்குன்னா பக்காவா இந்த அரியலூர் தொகுதியும் இல்லாம நம்ம சேப்பாக்கம் தொகுதியிலும் குளத்தூர் தொகுதியும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ யாரும் தெரியல, இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ எந்த தொகுதினாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. டப்பா டான்ஸ் ஆடிடும். அந்த அளவுக்கு கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஒண்ணும் புரியல. அதனால என்ன புரிஞ்சுட்டு ஓட்டு கேட்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம துணை சிஎம் சொல்ல யாரு? நம்ம உதயநிதி சொல்ல அவரெல்லாம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சு நடத்திருந்தாருமா. 1000 பேருக்கு வேலை கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்திருந்தாரு. அவ்வளவு பெரிய உயர் பதவிய சிஇஓ கூட இல்ல, ஓனர் ஆஃப் தி ஐடி கம்பெனி விட்டுட்டு உதவி சொல்லிட்டு வந்தாரு. சமூக சேவை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்தாரு. இன்னைக்கு அவங்களோட பையன் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா பல போட்டோங்களை பல பொண்ணுங்களை, இது திமுக வரனுக்கு பழக்கம். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி அந்த காலத்துல இருந்தான். எனக்கு கண்ணார பார்த்திருக்கேன். நிறைய பேர் பெரிய பேர் ஆளுங்க டிஎம்கே சொல்லிட்டு நான் டிஎம்கே காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு லீகலாவே இல்லாமல் சட்டத்துல இடம் இல்ல 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி ஒரே இடத்துல 4 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு 4 பேர் உயிரோட இருப்பாங்க. கேவலமான அரசியல்வாதிங்க தான் யாரு? இந்த மாதிரி அரசியல் பண்றவங்க தான் டிஎம்கே. கேட்டா டிஎம்கே காரன்டா. இவங்க போலீஸ்காரங்க சரி, நம்ம அரசு வழக்கறிஞர் வில்சன் கால அவன் சரி, பயப்படுறதுலாம் ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா அவங்க டிஎம்கே காரன்னா கருவை எடுத்துருவாங்க. அதனாலதான் பயம். இவங்கள சாவடிப்பேன்ல, குடும்பத்து மேல கை வச்சிருவாங்கன்னு பயந்து ஆடுறாங்க. யாரு? போலீஸ்காரங்களாகட்டும் அரசு வழக்கறிஞர்களாகட்டும். அரசு வழக்கறிஞர் எதுக்காக பயப்படுறாங்கன்னா நல்லா தெரிஞ்சு போயிடு. திருப்பி உச்ச நீதிமன்றத்துல வழங்கின தீர்ப்பை அவரே வெளியே வந்து தாயக அவங்க இடைக்கால உத்தரவு தான் அவங்க நரேந்திர உத்தரவு அவங்க கும்பிட்ட அரசு வழக்கறிஞர் வில்சனு சொல்ற இடத்துல இருக்க. நீங்க வாங்கினது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு. மேல முறையீடு போகும்போது எப்படா நிரந்தர உத்தரவு? புண்ணாக்கு தலையா என்ன? வெக்கம் கட்டுறதா திருப்பி நீயே ஒண்ணு வந்து மாட்டிக்கூடாது. என்ன? நானும் ஒரு வழக்கறிஞருக்கு தெரியும். திருப்பி ஓயாமன்னு சொல்றியே. தாயக வாங்கினது நிரந்தர உத்தரவு, நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவுடா. வெக்கம் கட்டணுங்களா? இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது எப்படா நிரந்தர உத்தரவு வரும்? கேவலமா திடீர்னு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த தொழிலுக்கே கேளுன்னு சொல்லிட்டு, இந்த துறைக்கே கேளுன்னு சொல்லிட்டு அந்த பார் கவுன்சில் கார்டை பொதுமக்களுக்கு எளிமையா சொன்னா லைசன்ஸ அட்வொகேட் லைசன்ஸ வாபஸ் பண்ணிட்டு இந்த துறைக்கு நான் இருக்கிறத கேளுன்னு சொல்லிட்டு வாபஸ் போயிடுறா. என்ன வெளிப்படையா சொல்ற? போயிடு நீ. அவ்வளவு கேவலமான ஒரு துறைய சொல்ற இடத்துல இருக்க, அதுவும் பெரிய இடத்துல இருக்க அரசு வழக்கறிஞர் அந்த இடத்துல போய் பொதுமக்களுக்கு என்ன நடக்குதோ சொல்லு. அது இல்லாம திருப்பி தாவேகா வாங்கினது இடைக்கால உத்தரவு, நிரந்தர உத்தரவு. ஏடா கும்பிட்ட நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவு, மேல்முறையீடு போகும்போது எப்படா நிரந்தர உத்தரவு? கேட்டா திடீர்னு இந்த கருப்பு கோட்டு மட்டும்தான் நம்ம அறியாது. என்ன தயவுசெய்து சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. 2026 எக்காரத்தை கொண்டு காசுக்கான பொருளை வந்துட்டு ஓட்டு போடாதீங்க. அந்த மதத்துல இருக்காருங்க திமுக காரங்க. இந்த வாட்டி சொல்றேன், பல பேரு யார் நிக்கிறாங்களோ 234 232 33 கூட டெபாசிட் போடுறது சான்ஸ் இருக்கு. இவங்க சொல்லுவாங்க 200க்கு மேல ஜெயிப்போம் புடிச்சுவாங்க. 234 232க்கு மேல டெபாசிட் இழக்கலாம். நான் எழுதி தரேன். அதே மாதிரி ஏன் அந்த 2 இருக்குன்னா எக்கு தப்பா யாரும் இவங்க மத்த மாற்று கட்சிகள கேண்டிடேட் நல்லா இல்ல, இவன் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு 1 2 போடலாம். என்ன எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி வாஷ் அவுட் ஆவாங்க. இந்த தேர்தலோட டிஎம்கே ஊத்தி முடிச்சுட்டாங்க. போதும் அரசு ஆட்சி. என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.